என்ன சார், நீங்களும் வர வர ரொம்ப நல்ல பிள்ளையா மாறிட்டீங்க. எப்படி இந்த அணைய போற விளக்கெல்லாம் பிரகாசமா இருன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியா? சார், ஏன் சார் இப்படி அபசகுணமா பேசுறீங்க? சொல்லி வாய மூடல அதுக்குள்ள. சரி, டெஸ்ட் எடுத்துக்கலாம், கை நீட்டுங்க. மித்ரா, டெய்லி அதே டெஸ்ட், அதே ரிப்போர்ட், அதே ஃபார்மாலிட்டிஸ். ஆமா, உனக்குலாம் கொஞ்சம் கூட போரே அடிக்காதா? டெய்லியும் தான் சாப்பிடுறோம் தூங்குறோம், போர் அடிக்குதா சார்? கைய நீட்டுங்க. நீங்க பாரு, நீ இன்னைக்கு என்ன சொன்னாலும் நான் உனக்கு கோஆபரேட் பண்ண போறதே கிடையாது. மித்ரா மித்ரா ப்ளீஸ், இன்னைக்கு ஒரு நாள் லீவ் விட ப்ளீஸ். சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா? இரு, உடனே நீ அப்படியே பெட்டியை தூக்கிட்டு கிளம்பிடுவே. நீ கொஞ்சம் இரு, உன்கிட்ட கொஞ்சம் நான் பேசணும். மித்ரா, இன்னைக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நிறைய முகத்துல முழிச்சிருப்பீங்க, அதான் சந்தோஷமா இருக்கீங்க. கரெக்ட் கரெக்ட். ஆமா, அப்போ உங்க டாக்டர் நீ ஃபுல்லா டென்ஷனா இருந்தாரு, அவர் யார் முகத்துல முழிச்சிருப்பாரு? உங்க முகத்துல தான். இதுவும் கரெக்ட் தான். அப்புறம் உங்க சாருக்கு, அதான் உங்க டாக்டருக்கு கோவம் குறைஞ்சிடுச்சா இல்ல இன்னும் அதே சுட்டுல தான் இருக்காரா? நீங்க செஞ்ச வேலைக்கு அவர் உங்களை நினைச்சு பெருமையில பூரிச்சு போய் இருக்காரு. இல்லையே, நான் பாக்கும்போது கோவத்துல சும்மா அப்படியே தக தகன்னு நின்னுட்டு இருந்தாரு. சார், அதெல்லாம் சும்மா. நான் போட்ட பிட்டுல உள்ள அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி சில்லுன்னு ஆயிட்டாரு. அது என்ன உண்மைதான். ஏய், நீ சொன்ன வார்த்தையை கேட்டு நானே அப்படியே செலுத்து போயிட்டேன். அவர்லாம் சும்மா அப்படியே ஜுஜிப்பி அப்படியே கரைஞ்சு போயிருப்பாரு. அப்புறம் மித்ரா, அந்த பொண்ணு ராதிகா கோயம்புத்தூர் போய் ரீச் ஆயிட்டல? நானே சொல்லணும்னு நினைச்சேன் சார், மறந்தே போயிட்டேன். அவ கரெக்ட் டைமுக்கு போய் சேர்ந்துட்டாலாம். மூச்சுக்கு 300 தடவை சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிடுங்க தேங்க்ஸ் சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டே இருந்தா. பாவம், ரொம்ப நல்ல பொண்ணு இல்ல? ஆமா சார், இவள மாதிரி அம்மா அப்பா இல்லாதவங்க இந்த மாதிரி கேடு கட்ட மனுஷன் கிட்ட மாட்டி லைஃபையே தொலைச்சிடுறாங்க. நீங்க மட்டும் அவளுக்கு இந்த உதவிய செய்யலனா அவ நிலைமையை நினைச்சு பாருங்க, ரொம்ப கஷ்டம் சார். மித்ரா, இந்த பொண்ணுங்களோட பிரச்சனை என்ன தெரியுமா? ஆம்பளைங்க சைடுல இருந்து அவங்களுக்கு வர்ற தொல்லைங்க எல்லாத்தையுமே யாருக்கிட்டுமே ஷேர் பண்ணிக்கவே மாட்டேங்கிறாங்க. அது வெளியில தெரிஞ்சா அவங்களுக்கு தான் அசிங்கம்னு நினைச்சுக்கிட்டு தனக்குள்ளே வச்சுக்கிட்டு மூடி மறைக்கிறதுக்கு தான் பாக்குறாங்களே தவிர யாருக்கிட்டயுமே அதை ஷேர் பண்ணிக்கிறது இல்ல. இல்ல மித்ரா, அப்படி எல்லாம் விட்டுறக்கூடாது. இப்போ நீ கூட பாரு, உனக்கு ஏதாவது பிரச்சனையே இல்லன்னு யாராலையாவது சொல்ல முடியுமா? முடியாது இல்ல? சும்மா அந்த பக்கமா வந்தேன் சார். நீங்க 2 பேரும் வெளியில நிக்கிறத பாத்துட்டு அப்படியே வந்தேன் சார். ஓ, இது கோஇன்சிடென்ட். இதை நான் நம்பணும். இதுதான் என்ன வரவானா? மித்ரா, நான் ஹாஸ்பிட்டல் தான் போறேன். உங்களுக்கு ஓகேனா நானே உங்களை டிராப் பண்ணிடுறேன். வேண்டாம் அஸ்வின், அது வந்து ஓமா, நான் ஒன்னும் உன்னை தப்பா நினைக்க மாட்டேன். ஹலோ, நீங்க தப்பா நினைக்க என்ன இருக்கு? சரி சரி, டைம் ஆகுது, நீ முதல்ல கிளம்பு. ஆமா, பெரிய இவன். பாய் சார். பாய். பாய் சார். பாய். என்னம்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். தெரியுது, இந்த சிட்டிக்கு வந்த உடனே இந்த பொம்பளை பிள்ளைங்க வனப்பே மாறிடுதோடா. ஆமாண்ணே. உட்காருமா, ஏன் நிக்கிற? உட்காரு. இல்ல சார், இருக்கட்டும். அட உட்காருமா. அட உட்காருங்கிற.
சொல்லுங்க சார். என்ன சாப்பிடுற? மசால் தோசை சாப்பிடுறியா? ரொம்ப நல்லா இருக்கும் இங்க. அதெல்லாம் வேண்டாம் சார், நான் சாப்பிட்டேன். சரி, அப்ப காஃபி குடிக்கிறியா? வேற சார் வேண்டாம் சார், ப்ளீஸ். சும்மா இது ஒரு வேலையா வந்தேன். அன்னைக்கு நீ வந்துட்டு போனதுல இருந்து போன நினைப்பாவே இருந்துச்சுன்னா பாத்துக்கோயேன். அதான் வந்தது வந்துட்டோம், உன்னை ஒரு எட்டு பாத்துட்டு போயிடலான்னு பசங்க கிட்ட கேட்டேன். அதுக்கு என்னன்னு பாத்துட்டு போயிடலான்னு சொன்னானுங்க. அதான் போன் அடிச்சிட்டேன். பணத்துக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கிடைச்சிரும். அடடட, அதை விடுமா, அது கிடக்கு கழுத. இன்னைக்கு ஒரு நாளைக்கு போகும். பணத்துக்காக உன்னை பார்க்க வந்தேன்னு நினைச்ச? புரியல சார். என்னடா இது, இதெல்லாம் புரியலன்னு நான் என்னடா சொல்றது? நிஜமாவே புரியல சார். ஒருவேளை நீ பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன்னு வையேன், என்கிட்ட சொன்னியே நான் என்ன வேணாலும் செய்வேன்னு, அது செய்ய முடியாம போயிரும் பாரு. சார் தேவையில்லாம பேசாதீங்க. அதெல்லாம் பணம் கொடுக்க முடியாம போனாதான். சொன்ன தேதியில பணம் உங்க டேபிள்ல இருக்கும். ஏய், கோவத்தை பத்தியா? ஆமா, 3 மாசத்துல ரெடி ஆகாத பணம் இன்னும் 15 நாள்ல ரெடி ஆயிருமா? ஏண்டா நடக்கிறதெல்லாம் ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் நினைச்சுக்கிறோம். தாராவுல ஆரம்பிச்சு ராதிகா வரைக்கும் நாம எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துட்டோம். இதுல ஒரு பொண்ணு கூட வினய்க்கு அமையாம போகுதுன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இல்லாமலா இருக்கும். காரணம் என்ன? வினய்க்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் இல்லைன்னு விதிச்சிருக்கு. அதான் காரணம். நீ விரக்தியில பேசுறடா ராம்கி. வினய்க்குன்னு பிறந்தவ எங்கேயோ தூரதேசத்துலலாம் இல்ல, எனக்கு தெரிஞ்சு நம்ம பக்கத்திலேயே தான் இருக்கா. ஆனா அவளை கண்டுபிடிக்க முடியாம நம்ம திணறிக்கிட்டு இருக்கோம். எனக்கு என்னமோ தோணுது, ஒண்ணு நம்ம அவளை தேடி போகணும், இல்ல அவளே நம்மளை தேடி வருவா. சார். ஆமாமா டாக்டர், உங்களை பார்க்கணும்னு 2 பேரும் ரொம்ப நேரமா தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. சார். வணக்கம் சார். பாத்தீங்களா டாக்டர், நான் கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அதுக்குள்ள உள்ள வந்துட்டாங்க. சரி, பரவாயில்லமா, நீ போ, நான் ஓகே பேசுறேன். டாக்டர். வணக்கம். உட்காருங்க. வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க சார். என்ன தெரியுதுங்களா? குமார் சார், 20 வருஷத்துக்கு முன்னாடி உடம்புக்கு முடியாம கிடந்த என் பொண்ணு உசுர நீங்க தானே சார் காப்பாத்தி கொடுத்தீங்க? இல்ல, சாரி, எனக்கு யாருன்னு எக்ஸாக்ட்டா ஞாபகம் இல்ல. ஆமா, உங்க பொண்ணு பேர் என்ன? நந்தினி சார். மூளையில கட்டின சுய நினைவில்லாம கிடந்தவள நீங்க தானே சார் பொழைக்க வச்சீங்க. நந்தினியா? ஓ, நந்தினி, செங்கல்பட்டு, கரெக்டா? ஆமா சார், ஆமா சார். நந்தினி இப்ப எப்படி இருக்கா? நல்லா இருக்கல்ல? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? அவளுக்கு என்ன சார், உங்க கைப்பட்டு குணமானதுல இருந்து இதுவரைக்கும் ஒரு காய்ச்சல் தலைவலின்னு ஒரு நாள் கூட படுத்ததே கிடையாது சார். சௌக்கியமா இருக்கா சார். இவதான் சார் என் பொண்ணு. வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம் மேடம். ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா நல்லா இருமா. உட்காருமா. உட்காரு.
டேய் பொண்ணு எப்படிடா இருக்கா? வினைக்கு பொருத்தமா இருக்கால? 10 பொருத்தமும் பொருந்தி வர மாதிரி தெரியுது. ஆனா என்ன ஆனா? வாயை மூடிட்டு சும்மா இரு. அந்த பொண்ணு காது கேக்குதா, வாய் பேச முடியுதான்னு செக் பண்றது நல்லது இல்லையா? டேய் அருண், வாயை வச்சுட்டு சும்மா இரு. எதையாவது சொல்லி கெடுத்து விட்டுறாத. ஏய், என்ன வாசுகி, உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா? ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. நந்தினி, பையனை பத்தி சொன்னாங்களா? உனக்கு முழு சம்மதம் தானே? எல்லாமே சொன்னாங்க சார். நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறதே உங்களாலதான். உங்க பையனை கட்டிக்க எனக்கு முழு சம்மதம். ஆனா நீங்க ப்ரப்போஸ் எல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அண்ட் அதுவும் இல்லாம அது நைட் டைம் வேறயா, அதான் ஏதோ பயத்துல அப்படி பேசிட்டேன். பயம்னா நான் ஏதாவது பண்ணிடுவேன் பயமா? சச்சா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. ஒரு பொண்ணு அந்த மாதிரி சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாம, யாரு என்னன்னு கூட பார்க்காம அப்படி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். சரிங்க, இப்ப என்னதான் சொல்ல வர்றீங்க? அதான் பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்கல்ல, விடுங்க. ஐயோ அஸ்வின், நான் இப்பவும் சொல்றேன், நீங்க என்கிட்ட ப்ரப்போஸ் பண்றத நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஒரு பையன் அவனுக்கு பிடிச்சவங்க கிட்ட தன்னோட விருப்பத்தை சொல்றது அவனோட உரிமை. ஒருவேளை எனக்கே ஏதோ உங்க மேல விருப்பம் இருக்கிற மாதிரி எனக்கே தெரியாம நான் ஏதாவது பண்ணிருக்கலாம். ஐ மீன், நான் சாதாரணமா சிரிக்கிறதையோ பேசுறதையோ வச்சு நானும் உங்களை விரும்புறதா நம்பி நீங்க ஆசைய வளர்த்திருக்கலாம். அது உங்களோட தப்பு இல்ல, என்னோட தப்பு தான். நான் தான் ஃப்ரெண்டா நினைச்சு உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸா பழகிட்டேன். நீங்க அது காதல்னு நினைச்சுக்கிட்டீங்க. பரவாயில்லைங்க, என்னோட அதிர்ஷ்டம் அவ்வளவுதான். இதுல உங்களை போய் நான் எப்படி தப்பு சொல்ல முடியும்? இங்க பாருங்க அஸ்வின், நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இதுக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் என்ன சம்பந்தம்? கண்டிப்பா என்னை விட நல்ல பொண்ணு உங்களுக்கு கிடைப்பா. நான் என்ன மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது அஸ்வின். இந்த நேரத்துல காதல் பத்தியோ கல்யாணத்தை பத்தியோ என்னால நினைக்கவே முடியாது. ரொம்ப நடிக்காதடி அஸ்வின். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் இப்பவும் உங்களை என் ஃப்ரெண்டா தான் பாக்குறேன். எதுவா இருந்தாலும் நீங்க பண்ண ஹெல்ப்ப நான் மறக்கவே மாட்டேன் அஸ்வின். நான் வரேன் அஸ்வின். இவளா? இவ அந்த கனகா தானே? ஏய் அப்ரா, இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நீ பாரு. அடியாத்தி, இவளா? ஐயோ, நல்லா மாட்டணும். இவ எங்க இங்க? அன்னைக்கு தப்பிச்சு போனவ சரியான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டா. இன்னைக்கு நீ தப்பிக்கவே முடியாது. என்னையா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவன் மிரட்டுற? இப்போ உன்னை யாருக்கிட்ட புடிச்சு கொடுக்கறேன்னு பாரு. எதிர்பார்க்கவே இல்லண்ணே, பைக்ல வந்துட்டு இருந்தோம், பட்டனு புடிச்சிட்டான்.
ஊரெல்லாம் ஒரே ரைடா இருக்குன்னு உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லிக்கிறேன். வயசான காலத்துல ஓரமா உட்காராம ஒய்யாரமா ஜோடியா சுத்தி நிக்கிறீங்க, அடங்க மாட்டீங்களா? இப்ப உங்களை வெளியே எடுக்கிறதுக்கு நான் பட்ட பாடு தெரியுமா? கண்டவன் காலையும் மூந்துட்டு வரேன்டா. அட உடுத்தல, இதெல்லாம் உனக்கு புதுசா? டேய் என்னடா இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்ட? சரி தல, டென்ஷன் ஆகாத. வா பாருக்கு போய் சரக்கு அடிப்போம், சரியா போடும். இத வேற. யோ, இவ்வளவு நேரம் போன் எடுக்காம என்னைய பண்ணிட்டு இருந்த? அன்னைக்கு உன்னை ஆள வச்சு அடி அடின்னு அடிச்சிட்டு தப்பிச்சு ஓடுனாலே மித்ரா. ஆமா, எங்க 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 இருக்கா? அவ இங்கதான் பஜார்ல துணி எடுத்துட்டு இருக்கா. சீக்கிரமா வந்தீனா கையோட தூக்கிட்டு போயிடலாம். மாட்டினாலா? என்னைக்கா இருந்தாலும் அவன் என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. இந்த பக்கத்துல தான் இருக்கேன், போன போய் உடனே வந்துடுறேன். தல பாரு, எவன் செத்தாலும் வாழ்ந்தாலும் சரக்குதான் இல்ல? அதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்குது? அதுவும் கரெக்ட் தான். போய் குடிச்சுன்னு இருங்க, வந்துடுறேன். சரி தல. பொண்ணு யாருன்னு போட்டோலயும் காட்ட மாட்டாங்களா? நேர்லயும் பார்க்க விட மாட்டாங்க. இந்த சீப்பை ஒளிச்சு வச்சிட்டா கல்யாணம் நின்னு போயிடுங்கிற மாதிரி. நீங்க என்கிட்ட பொண்ணை காட்டாம மறைச்சிட்டா என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டுபிடிக்கிறேன். நாளைக்கே பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சு அந்த பொண்ணை இந்த சென்னையை விட்டே ஓட வைக்கிறேன். அம்மா, ஹாஸ்பிட்டல்ல வச்சுதானே பொண்ணு பார்த்திருப்பாங்க. மித்ரா அங்கதான் இருந்திருப்பான். கண்டிப்பா அவளுக்கு பொண்ணு யாருன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா என்கிட்டயே அவ போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணல. ஒருவேளை அவளும் இவங்களோட சேர்ந்திருப்பாளோ? சரி, செக் பண்ணிடுவோம். அவசரமா போயிட்டு இருக்கேனோ அப்பதான் கரெக்டா கால் பண்ணுவாரு. எனக்கு தெரியாம ஹிடன் கேமரா ஏதாவது வச்சு என்ன ஃபாலோ பண்றாரா என்ன? இப்ப இந்த போனை அட்டெண்ட் பண்ணாலும் தலைவலி, பண்ணலனாலும் தலைவலி தான். என்ன பண்ணலாம்? ஓ தலைவிதி மித்ரா, எடுத்து பேசு. என்ன பண்ண முடியும்? ஹலோ சார், சொல்லுங்க சார். என்ன கடைசி ரிங் வரைக்கும் போய் எடுக்கிற? என் போனை அட்டெண்ட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சியா? இவன் வேற நேரம் கட்ட நேரத்துல தெரியாம டார்ச்சர் பண்றான்னு தானே நினைச்சிட்டு இருக்க. சேச்சே, உங்களை போய் நான் அப்படிலாம் நினைப்பேனா சார்? சொல்லுங்க, என்ன இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கீங்க? இல்ல, எனக்கு ஒரே டென்ஷனா இருந்தது, அதான் கொஞ்ச நேரம் கூட பேசலாமே தான் கால் பண்ணேன். அப்படியா சார்? நான் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேன். ஃப்ரீ ஆயிட்டு நானே கூப்பிட்டுமா? பாத்தியா, எஸ்கேப் ஆக பாக்குறேன். அப்போ ஆல்ரெடி இவளுக்கு எல்லா மேட்டரும் தெரிஞ்சிருக்கு. சித்ரா, இங்க நானே டென்ஷனா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம போனை வைக்கிட்டு பண்ற. ஐயோ சார், நான் இப்ப அவசரமா. ஏய் இங்க பாரு மித்ரா, நான் ஸ்ட்ரைட்டாவே உங்ககிட்ட கேக்குறேன், இப்போ உனக்கு அந்த விஷயம் தெரியுமா தெரியாதா? சார் என்ன சார் இந்த நேரத்துல கால் பண்ணி மொட்டையா விஷயம் என்ன அது இதுன்னு கேக்குறீங்க? இங்க பாரு மித்ரா, பேச்செல்லாம் மாத்தாத. ஹாஸ்பிட்டலுக்கு பொண்ணு வீட்டு மாம்சே, பொண்ணு பார்த்த விஷயம் தெரிஞ்சுதா வந்திருக்கான்னு நினைக்கிறேன். இப்ப என் வாயை கிளற போறான். பானையில இருக்கிற குல்ஃபியை ஸ்பூன்ல சுரண்ட மாதிரி என் வாயில உண்மையை சுரண்டிடுவான். பேசாம தூங்குற மாதிரி ஆக்டிங் கொடுத்து எஸ்கேப் ஆயிரும். ஏய் மாம்சே, மாம்சே, மாம்ஸ். சும்மா தூங்குற மாதிரி படுத்திருந்தா இப்படியும் தட்டி எழுப்பிடுவான். துரட்டிட்டு தூங்குனா பேசாம போயிடுவான். மாம்சே, என்ன மாமா இவ்வளவு சீக்கிரமா தூங்கிட்டாரு? மாம், சரி
தூங்குறவரை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு காலையில விசாரிச்சுப்போம். ஏதோ வித்தியாசமா இருக்கே. மாம்ஸ் தூங்கும் போது கொரட்டை விட மாட்டாரு. ஐயோ, ஆக்டிங்க்கு பூஸ்டர் டோஸ் போட்டு ஓவர் ஆக்டிங் கொடுத்துட்டோமோ. யோ மாம்ஸ், என்கிட்டயே உன் சாட்டையை காட்டுறியா? தண்ணி ஊத்தாத. உட்காரு. அம்மா, இப்ப எதுக்கு என்ன பார்த்த உடனே தூங்குற மாதிரி நடிச்ச? இல்ல மாப்ள, அது மொபைல்ல யூடியூப் பார்த்துட்டு இருந்தானா, சரி, அதுல தூங்குற மாதிரி நடிச்சா நல்லா தூக்கம் வரும்னு சொன்னாங்க. அத உண்மையான்னு செக் பண்ணி பார்த்தேன். இத நான் நம்பணும். இங்க பாரு, இப்ப நீ உண்மையை சொல்லன்னு வச்சுக்கோயேன், சொல்லியா? அது நீதான் காரணம் மாப்ள. ராத்திரி தூங்குற நேரத்துல வந்து மாமா வா அப்படி ஜாலியா ரவுண்ட் போயிட்டு வரலான்னு கூப்பிடுவேன். தினமும் எனக்கு தூக்கம் கெடுது, அதான் தூங்குற மாதிரி நடிச்சேன். நீ என்ன கூப்பிட தானே வந்த? அதெல்லாம் இல்ல, நான் வேற ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி கேட்க வந்தேன். என்ன மாம்சே, எனக்கு பொண்ணு பார்த்துட்டேன்னு அப்பா அம்மாவும் சொல்றாங்க. மித்ரா, அக்கா எப்படி இருக்க? குடும்பம் நல்லா இருக்கேன். மித்ரா, எப்படி இருக்கேம்மா? எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்னம்மா இது, மொத்த குடும்பமும் இங்க நிக்கிறீங்க? எப்படியும் நான் வீட்டுக்கு தானே வரப்போறேன். அப்பாவை மட்டும் அனுப்பியிருக்கலாம்ல. சொன்னா எங்கம்மா கேக்குறாங்க? நீங்க பேசாம இருங்க. மித்ரா, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. எனக்கு என்ன? ஆமா, எங்க நல்லா இருக்க? துரும்பா இப்படி இழைச்சு போயிருக்க. ஏமா, உனக்கு துரும்பு இவ்வளவு பெருசாதான் இருக்குமாமா? ஏய், நீ சும்மா இருறி. மா, உன் பாசம் எனக்கு புரியுதுமா. அதுக்காக அநியாயத்துக்கு பேசாத. நான் நல்லாதான் இருக்கேன். ஆமா, என்னத்த முகமெல்லாம் எப்படி வாடி போய் கிடக்குதுன்னு பாரு. அது கொஞ்சம் பஸ்ல வந்த டயர்டுமா, அப்படியே தூக்கமா வருது. சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டா கொஞ்சம் தூங்கலான்னு பார்த்தேன். இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு. அதுக்கு என்னம்மா, இப்ப என்ன கெட்டு போச்சு? வீட்டுக்கு வந்து உன் இஷ்டம் போல நல்லா தூங்கு. அதானே. யாரு நீ பேசுறியா? 6 மணிக்கு மேல தூங்குனா அரை நாளைக்கு மூஞ்சி தூக்கி வச்சிருப்பாங்க. ஆமா ஆமா, உங்க எல்லாருக்கும் என்ன ஏதாச்சும் சொல்லாட்டி பொழுது விடியாதே. சரி சரிம்மா, கோச்சிக்காத. ஓ சமையல சாப்பிடாம சென்னையில நான் சாப்பிட்ட சாப்பாடு தொண்டையில இறங்கவே மாட்டேங்குது. சரி, என்ன வீட்டுக்கு போலாமா இல்ல இங்கே நின்னு பேசிட்டு இருக்கலாமா? ஆமா, உடனே உங்க அப்பாவுக்கு பொறுக்காதே. சரி வா, வீட்டுக்கு போலாம். வாமா. கன்வின்ஸ் பண்ற வழியை பாரு மித்ரா. அது உன்னால மட்டும்தான் முடியும். ப்ளீஸ். என்னால எப்படி முடியும் சார்? நீ ஒண்ணு பண்ணு, அப்பா கிட்ட போய் பேசுற மாதிரி பேசணும்னு வச்சுக்கோயேன். பொண்ணு பத்தின எல்லா டீடைல்ஸுமே உங்ககிட்ட சொல்லிடுவாரு. சாரி சார், டாக்டர் நான் கேட்டாலும் அந்த பொண்ணை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டாரு. ஏன்னா அன்னைக்கு நான் உங்களுக்காக ஃபேவரா பேசினேன்ல, சோ உங்க கூட சேர்ந்துக்கிட்டு நானும் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு சதி பண்றதா நினைக்கிறாரு. மித்ரா, இவ்வளவு நாளா எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தது நீயும் அருண் மாமா மட்டும்தான். இப்போ அவரும் அம்மா பக்கம் சாஞ்சிட்டாரு. ஏய், நீயும் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டேனா என் நிலைமை யோசிச்சு பாத்தியா? நான் என்னதான் பண்ணுவேன்? சார், நான் அப்படி சொல்ல வரல. நான் வந்த வேலை நாளைக்கு காலையில நல்லபடியா முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சாவுகாசமா வந்து உங்க பிரச்சனையை தீர்மானிக்கலாம். மித்ரா, எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீ மட்டும்தான்.
தயவு செஞ்சு இந்த பிரச்சனையில இருந்து நீதான் என்ன காப்பாத்தணும் ப்ளீஸ். சார் நான் மறுபடியும் சொல்றேன், நான் மித்ரா. என்ன நம்பினவங்க கெட்டு போனதே இல்ல. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம போய் தூங்குங்க. நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு யார் கூடவும் கல்யாணம் நடக்காது. நான் பாத்துக்கிறேன். ஓகே மித்ரா, குட் நைட். குட் நைட். சார் டீ. டீயா? வேண்டாமா, இப்பதான் எதிர்த்தாப்புல டீ கடையில குடிச்சிட்டு வந்தோமா. சார் பரவாயில்ல, எடுத்துக்கங்க. சம்பந்தியை பார்க்க வந்திருக்கீங்க, ஒரு டீ கூட குடிக்கலன்னா எப்படி? எடுத்து குடிங்க. இப்ப நான் எதுக்கு உங்களை வர சொன்னேன்னா, இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம். திடீர்னு முடிவு பண்ணிட்டோம். கல்யாணத்துக்கு நிறைய செலவுகள் இருக்கும். நீங்க என்ன பண்ண போறீங்க? கையில எதுவும் பணம் வச்சிருக்கீங்களா? சார், எங்களுக்கு என்ன சார் செலவு இருக்க போகுது? கல்யாண செலவு மொத்தத்தையும் நீங்களே பாத்துக்கிறதா சொல்லிட்டீங்க. இது போதாதா சார் எங்களுக்கு? கல்யாணத்துக்கு உண்டான செலவு எல்லாத்தையும் நான் பாத்துக்குவேன். அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். பொண்ணோட அப்பா அம்மாங்கிற முறையில நீங்க ஏதாவது பொண்ணுக்கு அது இதுன்னு பண்ணணும்னு உங்களுக்குன்னு சில ஆசைகள்லாம் இருக்கும்ல, அதையெல்லாம் செய்யறதுக்கு பணம் வேணுமே. அதுக்கு என்ன பண்ண போறீங்க? உங்ககிட்ட சொல்றதுல என்ன சார் இருக்கு? நானும் இவளும் எங்க மக கல்யாணத்துக்கு வயித்த கட்டி வாய கட்டி 15 பவுன் நகை சம்பாதிச்சு வச்சிருக்கோம். அத அவ கழுத்துல காதுல போட்டு விட்டாலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சார். இந்த நகை இருக்கிற விஷயம் உங்க பொண்ணுக்கு தெரியுமா? அவ கல்யாணத்துக்காக எடுத்தது. நாங்க இன்னும் அவகிட்ட சொல்லல சார். நல்லதா போச்சு. இதெல்லாம் எதுக்காக கேக்குறோம்னா, டாக்டர் இப்ப உங்களுக்கு பணம் தருவார். அத வாங்கிட்டு போய் தேவையான அளவுக்கு நகை நட்டு வாங்கிக்கோங்க. அத கொண்டு போய் உங்க பொண்ணு கையில கொடுத்து, நாங்க உன் கல்யாணத்துக்காக சம்பாதிச்சு சேர்த்து வச்சதுல வாங்கினதுன்னு சொல்லிடுங்க. உங்க பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுவா. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் சார். கையில இருக்கிற 15 சவரனே போதும். அப்படியே நீங்க சொல்ற மாதிரி நகையை வாங்கி கொடுத்தாலும் இதெல்லாம் எப்படி வாங்குனீங்கன்னு என் பொண்ணு கேள்வி கேப்பா. நான் என்னத்த சார் அவகிட்ட சொல்லுவேன்? நீ பிறந்ததுல இருந்து உன் கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சது இவ்வளவு நாள், அதை நாங்க உங்ககிட்ட சொல்லாம விட்டுட்டோம்னு சொல்லுங்க. நம்பிடுவாள்ல? இல்ல சார், அவ நம்ப மாட்டா. அவளை படிக்க வைக்கவே நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு அவளுக்கு நல்லா தெரியும். அப்படியே உங்க மருமகளுக்கு ஏதாவது செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா அத நீங்களே உங்க கையால செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும் சார். அது தனியா இருக்கு. ஆனா நாங்க வாங்கி கொடுத்து அத அவ போட்டுட்டு வர்றதுக்கும் நீங்க அவளுக்கு வாங்கி போட்டு அனுப்பி வைக்கிறதுக்கும் வித்தியாசம். ஏய், இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. உன்கிட்ட இருக்க ஒரே ப்ராப்பர்ட்டி உன் பொண்ணு மித்ரா தான். அவளை வச்சுதான் நீ எனக்கு பணம் கொடுக்க முடியும். இல்லைனா இங்க பாருங்க, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. அப்புறம் உங்களுக்கு நான் கொடுத்த டெட்லைனுக்கு இன்னும் 10 நாள் இருக்கு. மாம்சு, இந்த வீட்டுல என்ன யாருமே மதிக்கல. என் வார்த்தையை யாரும் காது கொடுத்து கூட கேட்க மாட்டேன்றாங்க. நீ கூட செஞ்சுட்டலையா? இப்ப நான் மட்டும் எதுக்கு அவங்க பேச்செல்லாம் கேட்கணும்? யார் மாப்பிள்ள உன்னை மதிக்கல? நீ கல்யாணம் பண்ணிக்கிற சொன்னதுக்கு அப்புறம் தானே பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் எப்படி மதிக்கலன்னு சொல்ற நீ? என்ன மாமா நீ பேசுற? நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா சொன்னேன். எதுக்கு சொன்னேன்? அம்மா ஒரு பக்கம் செத்துருவேன்றாங்க, அப்பா அவங்க பேச்சு கேட்டுட்டு ஆடுறாரு. இவங்க சென்டிமெண்ட்டுக்கு தான் ஓகே சொன்னேன். சரி, அதெல்லாம் விடு. பொண்ணு பார்த்துட்டு வந்தாங்கல்ல, அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கணும்? பொண்ணு யாரு, எந்த ஊரு, இல்ல படிச்சிருக்காளா, எதையாவது என்கிட்ட சொல்லணும் இல்லையா? எதையுமே என்கிட்ட சொல்லலையா? அத கூட விட்டுரு.
அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறது நான் தானே. அப்ப நான் நேர்ல பாக்கணுமா வேண்டாமா? அதையும் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் இந்த வீட்டுல எனக்கு என்னதான் மரியாதை இருக்கு சொல்லு? ஏன் மாப்பிள, உங்க அம்மா நான் லூசுன்னு நினைச்சியா? பொண்ணு யாருன்னு தெரிஞ்சா நீ என்ன பண்ணணும் உங்க அம்மாக்கு தெரியாது? நேரா பொண்ணு கிட்ட போவேன், பொண்ணை பத்தி எல்லாத்தையும் சொல்லுவேன், சென்டிமெண்டா பேசுவேன், அப்புறம் ஆட்டத்தை கலைச்சிருவேன். இதெல்லாம் நடந்துருங்கிற பயத்துல தான் பொண்ணு யாருன்னு உங்க அம்மா உங்ககிட்ட சொல்லாம இருக்காங்க. அப்போ நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல வரியா? இதை பாரு மாப்பிள, இதை பாரு, அதுவும் இஷ்டம். நீ கல்யாணம் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிக்க வேணாம். ஆனா உங்க அம்மா அப்பா கிட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? என்னை எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க வந்தாலும் என்னை பத்தி அந்த பொண்ணு கிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும். எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த பொண்ணு ஓகேன்னு சொன்னாதான் நான் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னையா இல்லையா? சொன்னையா இல்லையா? சொன்னையா? அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லிச்சுப்பா எல்லாத்துக்கும். அதனாலதான் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் ஏன் வேணாங்கிற? என்ன மாம்சு நீ எல்லாரும் மாதிரி பேசிட்டு இருக்க? யோ, நான் ஏன் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னு உனக்கு புரியவே இல்லையா? ஏயா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னால ஒரு நாள் சந்தோஷமா இருக்க முடியும்னு நினைக்கிறேன்? உங்களுக்குலாம் கல்யாணம்ன்ற கான்செப்டே என்னன்னு புரியல. உங்களுக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு அதை பத்தின நாலேஜ் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. கண்ணை கட்டி அழைச்சிட்டு போய் என்ன ஒரு பொண்ணு முன்னாடி நிறுத்தி இன்னையில இருந்து நீ கூட தான் சேர்ந்து வாழணும்னு சொன்னா எப்படி மாம்சு? எப்படியா முடியும்? சுத்தமா என்னால புரிஞ்சிக்கவே முடியல. யோ, நான் இருக்க போறது ஏதோ கொஞ்ச நாள், அதுலயும் சந்தோஷத்தை தொலைச்சிட்டு வாழணும் சொல்றியா? சாகும்போது கூட ஒரு பொண்ணுக்கு செஞ்ச பாவத்தை தூக்கி சுமந்துட்டு போனோமையா? என்ன மாம்சு இதெல்லாம்? மாப்ள டேய், புரிஞ்சுக்க முடியுதுடா. ஆனா என்னால என்னடா பண்ண முடியும் சொல்லு பாக்கலாம். இங்க பாரு, சும்மா அதெல்லாம் சொல்லாத. நீ நினைச்சா அந்த பொண்ணு யாருன்னு என்கிட்ட சொல்ல முடியும்? அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்? நான் எங்க அக்காக்கு சத்தியம் பண்ணிருக்கேன், சொல்ல மாட்டேன்னு. ஓ, பெரிய இவரு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு. யோ, ஒரு பொண்ணோட லைஃப் முக்கியமா இல்ல நீ பண்ணி கொடுத்தியா அந்த சத்தியம் முக்கியமா? எனக்கு அந்த ரெண்டும் முக்கியம் இல்ல, எங்க அக்கா தான் முக்கியம். அவ கண் கலங்குனா என்னால தாங்க முடியாது. அவளுக்கு பண்ண சத்தியத்தை நான் மீற மாட்டேன். எனக்கு அங்க அக்கா முக்கியம் மாப்ள. உன்னையெல்லாம் இந்த ஜென்மத்துல திருத்த முடியாதுல்ல? ஐயோ, என்ன மாப்ள நீ? இத பாரு, அந்த பொண்ணு யாருன்னு என்னால சொல்ல முடியாது. ஆனா கல்யாணத்தை நிறுத்த என்னால ஹெல்ப் பண்ண முடியும். பொண்ணு யாருன்னு தெரிஞ்சா போதும், நான் கல்யாணத்தை நிறுத்திப்பேன். பொண்ணு யாருன்னு சொல்ல முடியாது, கல்யாணத்தை நிறுத்தவனா ஹெல்ப் பண்றேன். கிளிப்பாரு, இவர் வந்து ஹெல்ப் பண்ண போறாரு. சத்தியம் சென்டிமெண்ட் பேசிட்டு வந்து இப்ப எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா? யோ போயா சீப்பா மாப்ள, உனக்கு என்ன பத்தி இல்ல மாப்ள, என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். வெளில போயா முதல்ல. ஹெல்ப் பண்றாரம்மா, ஹெல்ப் போயா வெளில. அத போயிட்டு இருக்கோம்ல, ஹெல்ப் பண்ண வரமா? என்ன லுக்கு? போயா. மித்ரா, ஏய், டீ வச்சு ரொம்ப நேரம் ஆயிருக்கும் போல, ஆறி போயிட போகுது, எடுத்து கொடு. ஓ, ஏய் என்னடி பண்ற? எதுக்கு இப்ப டஸ்ட்பின்ல போட்ட? சாரி சாரி, நான் வேற ஏதோ ஞாபகத்துல பண்ணிட்டேன். என்னாச்சு உனக்கு? நானும் ஹாஸ்டல்ல இருந்து உன்னை பாத்துட்டு தான் இருக்கேன். எல்லாமே தப்பு தப்பா தான் பண்ணிட்டு இருக்க. ஊர்ல இருந்து நீ மட்டும்தான் சென்னைக்கு வந்திருக்க. நினப்பு பூரா இன்னும் நீ போன அதே ஊர்ல தான் இருக்கு போல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நேத்து பஸ்ல டிராவல் பண்ணனா சரியா தூங்கவே இல்ல, அதான் டயர்டா இருக்கு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும். முகத்தை பார்த்தா டயர்டா இருக்க மாதிரியே தெரியல. டே நைட் நல்லா தூங்கின மாதிரி தான் இருக்கு. எனக்கு என்னமோ நீ போய் சொல்லி எதையும் மறைக்கிற மாதிரி தோணுது. உன்கிட்ட மறைக்கிற அளவுக்கு என்கிட்ட எந்த ரகசியமும் இல்ல தீபா. நீ சும்மா போட்டு வாங்கணும்னு எதையாவது உளராத. எது? நான் உளறேனா? நீ ஏதோ பெரிய பிரச்சனையில இருக்கேன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஆனா என்னன்னு தான் கண்டுபிடிக்க முடியல. இங்க பாரு மித்ரா, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் கூட இருக்கவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாதான் அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். உள்ளுக்குள்ளேயே அப்படியே மூடி வச்சுக்கிட்டா பிரச்சனை இன்னும் பெருசாதான் ஆகும். உன்கிட்ட என் பிரச்சனைய சொல்றதுனால ஒரு சொல்யூஷனும் கிடைக்க போறதில்ல. அதிகபட்சம் என் மேல பரிதாபப்படுவேன். புரியுது மித்ரா, நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. இவளே பல பிரச்சனைல இருக்கா, இவளால எப்படி நம்ம பிரச்சனைய தீர்க்க முடியும் தானே நீ நினைக்கிற. என்கிட்ட சொல்லணும்லாம் அவசியம் இல்ல. அந்த பிரச்சனையை யாரால தீர்த்து வைக்க முடியும் நீ நினைக்கிறியோ அவங்க கிட்ட போய் சொல்லு. இதுல உனக்கு என்ன தயக்கம்? ஏய், என்ன நான் ஏதோ பெரிய சிக்கல்ல மாட்டிருக்கிற மாதிரி பேசுற? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். நீ போ. போறேன். ஃபைல் கேட்டிருந்தல, இந்தா வரேன்.
தீபா இவ்ளோ சொல்லியும் நான் ஏன் அவகிட்ட என் பிரச்சனைய சொல்லாம விட்டுட்டேன்? என்னோட இந்த குணம்தான் என் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். தீபா சொன்ன மாதிரி இந்த பிரச்சனையை யாரால் தீர்க்க முடியும்னு நினைக்கிறோமோ அவங்க கிட்ட போய் உதவி கேட்கறதா நல்லது. வினய் சார், டாக்டர், இவங்க 2 பேர்ல யார்கிட்ட போய் உதவி கேட்கறது? டாக்டர் பணம் கொடுத்தா அது திருப்பி தர வேண்டிய கடன். ஆமா, டாக்டர் கிட்ட உதவி கேட்கறதா சரி. இதுக்கு மேலேயும் தயங்கி ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீ போய் கேளு மித்ரா. கிடைச்சா சந்தோஷம், இல்லனா வேற வழியை தேடலாம்.